ஆர்டர் 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 1993 வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி பாலா என்கிற பாலகிருஷ்ணன் மங்களப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 16 பேரை வீட்டை பூட்டி தீ வைத்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மேற்படி நபரை நீதிமன்ற விசாரணை கைதியாக 15 நாட்கள் ரிமாண்டில் வைக்க உத்தரவிடுகிறேன். நாளைக்கு நடக்க போற பரிசல் போட்டியில ஒன்ன நான் கொல்ல போறேன். நான் தான் பாலா, பாலகிருஷ்ணன். பாலா ஜெயிலிருந்து தப்பிச்சாச்சு. பாலா ஜெயிலிருந்து தப்பிச்சாச்சு. நாளைக்கு நடக்க போற பரிசல் போட்டியில அந்த மந்திரி பையன் சாவுக்கு கெடு வச்சாச்சு. நாளைக்கு எனக்கு சடங்குக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வேண்டாம் தாயி, வேண்டாம். நடக்கிறது விதிப்படி நடக்கட்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவன் விதி முடியும் போது சடங்கு முடியணும். ஏற்பாடு பண்ணுங்க. ரங்கபாஷ்யம் வந்தா எழுந்து நிக்கணும். எப்ப வருவாருங்க? எப்ப வருவாரா?
வந்துட்டார். சாட்சாத் ரங்கபாஷி IAS நான் தான், மினிஸ்டருடைய PA. வணக்கம். என்ன விஷயம்? நாளைக்கு மந்திரியோட ஊர்ல குலதெய்வ திருவிழாங்க. இது கொலை செய்யறதுக்கு ஒரு திருவிழாவா? குலதெய்வ திருவிழாங்க, பரிசல் போட்டிகள் நடக்குங்க. ஐயா வரேன்னு ஏற்கனவே தேதி கொடுத்துட்டாருங்க. டிஐஜி சார் சீக்கிரம் வாங்கோ, சார் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். கதவு தட்டி வரக்கூடாதயா? என்ன டிஐஜி சார், லத்தியை நீட்டிண்டு குபுக்குன்னு வந்து நிக்கிறேன். பயந்தவா கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் ராம்பா. அவர் ஏற்கனவே குளிர் ஜுரத்துல நெடுநடுங்கின்னு இருக்கார். சார் நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் சார். வீட்டை சுத்தி ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார். நீங்க மட்டும் ஒரு வாரம் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்தீங்கன்னா அந்த பாலாவை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்க வரைக்கும் நாங்க வீட்டுக்குள்ளே ஜெயில இருக்கணுமாக்கும். இதை சொல்றத துப்பாக்கி கேட்டு வந்துட்டீங்களோ? யோ, நாளைக்கு நடக்க போறது என்னோட குலதெய்வ திருவிழா ஐயா. தலைமுறையா என்னோட குடும்பத்துல இருந்து ஆரம்பிச்சு வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான ஓட்டு வாங்கி ஐயாவை கல்வி மந்திரி ஆக்கினதே அந்த ஊர் தானுங்க. அதனால தலையே போனாலும் வெறும் முண்டமாவது பரிசல் போட்டியில போய் நின்னு ஆகணும். கேவலம் பாலாவுக்கு பயந்துண்டு பெட்ஷீட்டை போத்திண்டு ஆத்திலேயே உட்கார்ந்து நினைக்கிறேன். அந்த பாலாவுக்கு ஐயா மேல அப்படியே விரோதம்னு சொன்னீங்கன்னா கண்டுபிடிக்க ஒரு குழு கிடைக்கும்ல. விரோதம் இல்லையா? விரோதம் அவன் எனக்கு பங்காளியா இல்ல மாமன் மச்சானா? என்னோட தொகுதியில ஒரே வீட்டுக்குள்ள 16 பேர்த்த பூட்டி தீ வச்சிருக்காங்க அந்த பாலா. ஊர்க்காரங்க பயந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஐயா தான் அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சார். ஆனா இன்னைக்கு ஐயாவை பிடிச்சி யமன் கிட்ட ஒப்படைக்க அவன் போன் போட்டு மிரட்டின்னு இருக்கான். சார் குறைக்க நாய் கடிக்காது சார். நாளைக்கு நானே உங்க பாதுகாப்புக்கு பூலாம்பட்டிக்கு வரேன் சார். வேண்டாம் ஐயா, உன்னோட பாதுகாப்பு தானே வடக்கு இருந்து வந்த மந்திரி வாய பிறந்து செத்தான். நான் வீட்டை விட்டு வெளியில போகும்போது நான் சொல்ற ஆபீசர் தான் எனக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணணும். யாருன்னு சொல்லுங்க சார். DSP SR பவானி. பாதுகாப்பு பலமா இருக்குல்ல? ஃபுல் ப்ரொடக்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கேன். சொல்லுங்க, ஸ்டேஜ் பக்கம் போக கூடாது. போக கூடாதுன்னா போக கூடாது. மாம உனக்கு அரசேத்துக்குள்ள மறைஞ்சிருக்கும் குறவ மீனை பிடிக்க வந்து காத்திருக்கும் கதைய அவன் சொன்னானா சொல்லாம சொன்னானா ஆட்டுக்குள்ள வர விரிச்சு ஐர மீன் அதில் பிடிச்சி ஆசை வச்ச மாம உனக்கு தந்தானா 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 அரசேத்துக்குள்ள மறைஞ்சிருக்கும் குறவ மீன்
மீனை பிடிக்க வந்து காத்திருக்கும் கதைய அவன் சொன்னானா சொல்லாம சொன்னானா ஹொய்யர 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 ஹொய்யாரோ 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 தட்டி தட்டி தாளம் போடு எட்டி எட்டி துடுப்ப போடு ஏ முத்து முத்து ஆத்துக்குள்ள முக்குடிச்சி முத்தெடுத்து கொட்ட கொட்ட மூட சாதிர கொள்ளிடத்து நீரதிர கொல்லி மர காத்ததிர கொத்து மல்லி பூதிர ஏழு பணம் வாங்கி போட்டு ஆனாலும் ஆசை தீராதது நானும் மாறாதது ஆத்துக்குள்ள வளவிருச்சு ஆயிரம் மீனாது குடிச்சு ஆசவச்ச மாம உனக்கு தந்தானா தந்தான தந்தானா சேர்த்துக்குள்ள மறைஞ்சு நிற்கும் புறவ மீன பிடிக்க வந்து அகிருக்கு கதைய அவன் சொன்னானா சொல்லாம சொன்னானா வலையெடுத்து மீன் பிடிக்க அலையெடுத்து போய் புட்டா கடையெடுக்க போறவங்க யாரு ஏ கடையெடுக்க மறந்து புட்டு கண்டுக்காம போய் புட்டா கொடுக்க போறவங்க யாரு முட்டை முட்டை கரை விரியும் முட்டு மரம் மீன் திரியும் சொல்ல சொல்ல கதை புரியும் மெல்ல மெல்ல விட தெரியும் எடுத்த விட முளைச்சு போடும் நினைச்ச கதை முடிஞ்சு போடும் ஆனாலும் என் ஆசை தீராதது என்னாலும் மாறாதது அதுக்குள்ள வரவிருச்சு ஐர மீன அது குடிச்சு ஆசை வச்ச மாம உனக்கு தந்தானா சேர்த்துக்குள்ள மறைஞ்சிருக்கும் போற மீனை பிடிக்க வந்து காத்திருக்கும் கதைய அவன் சொன்னானா சொல்லாம சொன்னானா போட போறோம் நாங்க அம்மனோட அருளாலே வெல்ல போறோம் நாங்க அம்மனோட அருளாலே வெல்ல போறோம் ஆனாலும் ஒன்று செய்ய இந்த போட்டியில் செய்ய போறோம்
என்ன யாராவது பிடிக்க நினைச்சுக்க இவ்வளவு உயிரோட பார்க்க மாட்டீங்க. துடுப்ப போடுறான் தொலைச்சிக்கிறோம். அந்த மந்திரி சாகல, தப்பிச்சிட்டான். வேண்டாம் வேண்டாம் அப்பவே சொன்னதை கேட்டியாமா? இப்படி அவசரப்பட்டு அமைதியா இருக்கீங்க. மாமா, உள்ள வந்து பூ வச்சுக்க. என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான், உங்களை பொறுத்த வரைக்கும் மந்திரி செத்துட்டான்னு எப்ப செய்தி வருதோ அப்பதான் இந்த கோலத்துல வெளியில வருவேன். எதிர்கரையில இருக்கிறதா மங்களப்பட்டி கிராமம் மேடம். பரிசுல போற தவிர அந்த ஊருக்கு வேற வழியே இல்ல. இங்க இருந்து தப்பிச்சு போன பாலா அங்கதான் போயிருக்க முடியும். உங்களை பாக்குறதுக்காகத்தான் வந்துகிட்டு இருக்கோம். அப்பவே அந்த கொலகார பாய் சுட்டு கொண்டு இருந்தா இப்ப எங்க குழந்தைங்களை ஏமாவாய்க்கு போயிருக்காது இல்ல. சொல்றத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பாழா போற பாலகிருஷ்ணன் ஊருக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துல பூந்து 30 குழந்தைகளை அடைச்சு வச்சுட்டாமா. பக்கத்துல போனா கத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாமா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாது. அதிரடியில இறங்குனாங்கன்னா அம்மா ஊருக்குள்ள போற சடி எடுத்து வச்சா எங்க குழந்தைகள் சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சு சொல்றாமா. அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இந்த மாதிரி மிரட்டுறவங்க எல்லாம் சும்மா வெத்து வெட்டு பயலுங்க. அம்மா, அவன் அப்படி லேசா நினைச்சிடாதீங்கம்மா. இதே ஊர்லதான் 14 பேருக்கு தீ வச்ச அந்த பாவி. எங்க குழந்தைங்களை காப்பாத்துங்கம்மா. ஊருக்குள்ள வராதீங்கம்மா, போயிடுங்கம்மா. வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சனை பண்ண சொல்றீங்களாமா? நான் இந்த ஏரியா லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் மேடம். டிஐஜி அனுப்புனாரு. எனக்கு இந்த பகுதியில ஒவ்வொரு இடமும் அத்துப்படி. என் பின்னாடி வாங்க. மிஸ்டர், நீங்க சொல்றத கேட்கறதுக்காக நான் இங்க வரல. 30 குழந்தைங்களோட உயிர் பிரச்சனை. முட்டாள்தனமான தைரியத்தினால அவங்களை சாவடிக்கிறதுக்காக நான் டிஎஸ்பி ட்ரைனிங் எடுக்கல. அவனும் பிடிபடணும், குழந்தைகளும் விடுபடணும். நீங்க ஊருக்குள்ள வராம உதவி பண்ணா நாங்களே புடிச்சு கொடுத்துறோமா. எங்க அண்ணனையும் மாமனையும் சாவடிச்ச பாவி என் கையால தான் சாப்பிடுறான். இது பாருங்க, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணுனா உங்க குழந்தைகளுக்கு நான் உத்தரவாதம் இல்ல. அவன் தப்பிச்சு போகாம மட்டும் பாத்துக்கங்க. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போலாம். பரிசு எடுத்துருக்குங்க. வெற்றிகரமா முன்னால வச்ச கால பின்னால வைக்கிறீங்களா மேடம்? கால பின்னால வைக்கிறது பயந்துகிட்டு இல்ல, பாயறதுக்கு. பெரிய போலீஸ் புலி நினைச்சு அந்த பவானியை நீங்க நம்பினது தப்பு. அவளாலதான் இந்த கதி ஆச்சுன்னு. அவளாலதான் இந்த கதியோட நினைச்சியா? இல்லன்னா விதியே முடிஞ்சு போயிருக்கு. அவ துப்பாக்கில சுட்டனாலதான் குறுக்கு தரை விழுந்து மறைச்சது. வெட்டின வெட்டு குறிதா வரைச்சு. உங்களுக்காக உயிர் கொடுக்கிற எங்க மாதிரி தொண்டருங்க மேடையில உங்க பக்கத்துல இருந்திருந்தா அவன் தப்பிச்சிருக்க முடியாது தலைவரை. அவன் அங்கேயே அங்கமா வெட்டி ஆத்துமே எனக்கு தேடி போட்டிருப்போம். முதல்ல அவன் கிடைக்கட்டும், அப்புறம் பாடுறா. சரி, நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. ஐயா, அந்த பாலை தப்பிச்சு ஊருக்குள்ள போய் பள்ளிக்கூடத்து குழந்தைகளை பிடிச்சு வச்சிருக்காங்க. தப்பிச்சுட்டானா? ஊருக்குள்ள போய் அட்டாக் பண்ணி பிடிக்க வேண்டியதாயா? குழந்தைங்களுக்கு ஆபத்து வந்துருமேன்னு
போலீஸ் ஊருக்குள்ள விடாம ஜனங்க தடுத்துட்டாங்க. அந்த பாலாவை பிடிச்சே தருவேன்னு சொல்லி டிஎஸ்பி இக்கர்ல கேம்ப் போட்டு தங்கிட்டாங்க. செக்ரட்டரி சார், நான் சொன்ன அந்த டிஐ கிட்ட சொல்லி அந்த பவானி மேல இம்மீடியட் ஆக்ஷன் சொல்லு. சப் இன்ஸ்பெக்டர், அந்த பாலா பவானி கையில கிடைக்காம பாத்துக்க. சமயம் பார்த்து பாலாவை கொன்னுடு. என்ன சார் இது? பாலாவை பிடிக்க பவானி தான் வேணும்னு அப்ப சொன்னேன். இப்ப பவானி கையில பாலா சிக்க கூடாதுன்னு சொல்றேன். என்ன இது? நம்ம கட்சி கொள்கை மாதிரி ஒரே கசமுசான் இருக்கு உங்க ஐடியா. உனக்கெல்லாம் இது புரியாதியா? என்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் பவானி வேணும்னு சொன்னேன். பாலாவை பிடிச்சு கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்காக இல்ல. பாலாவை கோர்ட்டுக்கு கொண்டு போனா நாம ஜெயிலுக்கு போகணும். ஒரு சின்ன சந்தேகம் மேடம், ஒரு கைதியை பிடிக்கிறதுக்கா இவ்வளவு போலீஸ்? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. ஒரு கைதியை பிடிக்கிறதுக்காக இல்ல, 30 குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக. அப்பா வந்துருவேன். நம்மளே குழந்தை பாத்துக்க. என்னம்மா அது? லீவு நல்ல மனுஷன் நிம்மதியா ஊட்டி கொடைக்கானல்ல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்க விடாம ஏமா அப்படி ப்ராப்ளம் பண்ற? போலீஸ் விசாரணை முடிஞ்சு இன்னும் 15 நாள்ல அவனை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இனிமே அவனை எப்ப பிடிச்சி எப்ப விசாரணை பண்ணி எப்ப ஹேண்ட் ஓவர் பண்றது? டெய்லி மேல இருந்து போன் போட்டு என்ன ஏறானுவோ? ஒரு கைதியை பிடிக்க போனா உயிரோடையோ பணமாவோ சுட்டோ வருத்தோ கேச முடிக்கணுமா? இது என்ன மகாபாரத யுத்தமா? முன்னாலே பின்னாலே மார்ச் பண்ணிட்டு கேம்ப் அடிச்சுட்டு டென்ட் அடிச்சுட்டு ஏன் இப்படி கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க? சார், இதுல குழந்தைங்க உயிரும் சம்பந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஊர் ஜனங்க பயத்தினால ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. சோ கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் தான். விட்டு பிடிக்கிறது என்ன புருஷன் முன்னாடி சண்டையா? சுட்டு பிடிமா, ஃபைலாவது க்ளோஸ் ஆகும். சார், 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம் சார். ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான் நம்ம இந்தியன் பெனல் கோட். இதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜி சொல்ல வேண்டியது, நீ சொல்லக்கூடாது. விஜி, போலீஸ் பசங்களா? டேய் யாமி, உனக்கு என்ன வேணும்? இன்னும் 1 மணி நேரத்துல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணல, இந்த குழந்தைய காலி பண்ணிடுவேன். நாராயா ப்ளீஸ் என் குழந்தை விட்டுடு. மரியாதையா கையில இருக்க கண்ணெல்லாம் கீழே போடுங்க. நீ துப்பாக்கியில கீழே போடுங்க சொல்றாங்க அவன். போட்டாங்கப்பா, குழந்தை விட்டுடு ப்ளீஸ். என் குழந்தை விட்டுடுப்பா. சே பவானி, நீ ஏன் கண்ண நினைக்கிற? நோ நோ டோன்ட் ஷூட். என் குழந்தை உயிர் எனக்கு முக்கியம். பவானி சொல்லு பவானி, டோன்ட் ஷூட். என் குழந்தை நான் பாத்துக்கிறேன். அப்புறமா கவனிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா.
உங்க குழந்தை செத்துருன்னு பயந்துதானே என்ன சுட விடாம தடுத்தீங்க. அதே காரணத்துக்காகத்தான் நான் ஆக்ஷன் எடுக்காம திரும்பி வந்தது. உங்க சம்சாரத்துக்கு நீங்க எப்படி புள்ள வரம் கொடுத்தீங்களோ, உங்க சம்சாரம் எப்படி 10 மாசம் சுமந்து பெத்தாங்களோ, அதே மாதிரிதான் அந்த 30 குழந்தைங்களையும் பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். பாசங்கிறது காக்கி சட்டைக்கு ஒரு மாதிரி, கண்டாங்கி சேலைக்கு ஒரு மாதிரி இல்ல சார். யாரும் நீங்க அமிச்சது சொல்லுடா. சொல்லிடுமா, சொல்லிடு. அந்த கொலகாரனாய் பாலா அடைச்சு வச்சிருக்க 50 குழந்தையில என் குழந்தையும் இருக்குதுமா. நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனீங்கன்னா சாகிறதுக்குள்ளையாவது குழந்தை உயிரோட பார்க்கலான்னு மன்னிச்சிருக்க. அந்த பாலா கையில துப்பாக்கி ஏதாவது இருக்கா? கத்தி கம்பெல்லாம் நிறைய வச்சிருக்காமா. நீ போலாம், கூப்பிடும்போது வரணும். சாமி சத்தியமா வர்றம்மா. யாரு என்ன வேலை செய்யறதுன்னு ஒரு விவசாயம்னா இவங்களால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாதுயா. என்ன மட்டும் அனுப்பிச்சிருந்தா இந்நேரம் அவனை அரெஸ்ட் பண்ணி கிழிச்சிருப்பியா? கிழிச்சிருப்பான். அப்படிங்கிறது கூட அவார்டு வாங்கிருப்பையா? அடப்பே. நீங்க 2 பேரும் கிராமத்துக்குள்ள போய் பள்ளிக்கூடத்துக்குள்ள குழந்தைங்களை உண்மையிலேயே அவன் அடைச்சு வச்சிருக்கானான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. நான் மட்டும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருமா? சும்மாரியா? தகவல் சேகரிக்க மட்டும் தான் போறீங்க. எஸ் மேடம். 1 மினிட். யூனிஃபார்ம்ல வேண்டாம், மஃப்டில போங்க. எஸ் மேடம். எஸ் மேடம். பாலாவை கொன்னுடு. சொன்னதை செய். யாருமே காணாம. ஒருவேளை இன்னைக்கு லீவு கொடுத்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர சொல்லி அனுப்பிச்சானோ? ஒருவேளை எல்லா குழந்தைகளையும் கொண்டு புதைச்சிருப்பானோ? மகனே 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 லோகிதாஸ். அசத்திட்டீங்க. அபாரம் சித்தப்பா. என்னப்பா அரிச்சந்திர மயான கண்ண பாரதில்ல உடையப்பா தேவருக்கு அடுத்தப்படியா நீங்க தான் சித்தப்பா. எல்லாரையும் அழ வச்சிட்டீங்க சித்தப்பா. சிறுவனே, மைத்துனரே, என்ன பாட்டு பாடி ரசிக்க வைப்பதில் திறமை இல்லை. என்ன எப்படி ஏற்ற இரக்கம் கொடுத்து தொண்டை நரம்புகள் புடைத்து உடைச்சு வசனம் பேசியே சொல்ல போறீங்களா? அல்ல, ஆ. சிந்த வைக்க வேண்டும் கண்ணீரை, ஆ. உருக வைக்க வேண்டும் கண்ணீரை. ஆனா போங்க மாப்பிள, நாங்க மட்டும் வசனம் பேசலையா? ஆனாரப்ப டைபிஸ்ட் பவானி புறப்பட்டு வந்தாங்களே போலீஸ் படையோட பாறாங்கல் மாதிரி. என்ன ஆச்சு? என்னாச்சு? என்ன ஆச்சா? அம்மா தாயேன்னு 2 வசனத்தை பேசி அவங்க மனசை மாத்தி திருப்பி அனுப்பிச்சதே நான் தான் மாப்பிள. ஊர்ஜனங்கள்லாம் ஒன்னா கூடி பேசி பாலாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு மேடம் நமக்கு ரிவார்டு வாங்கி கொடுப்பாங்க. இல்ல என்ன கொடுப்பாங்க? ரிவார்டு ரிவார்டு கருவாடு கூட கிடைக்காதியா? பாலாவை கண்ணால பார்க்காம என்னத்தை கண்டுபிடிச்சு கிழிச்சிங்கன்னு மேடம் திட்ட போறா. வந்து தொலையா. வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. நிழல் படம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நிழல் பாடம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை பாலாதான் பொம்பளை குரல்ல பாடம் சொல்லி தரானோ? அட நீ ஒண்ணு, யாராவது குஷ்டரோகி டீச்சரமா இருப்பாங்கய்யா, முகத்தை காட்டாமலே பாடம் சொல்லி கொடுக்குறாங்க போல இருக்கு. சோ இதுல இருந்து என்ன புரியுது? குழந்தைங்க பாலா பிடியில இல்ல. பாயிண்ட் நம்பர் 2. போலீஸ்காரங்க கண்டு பொல்லாத கண்ணாத்தா ஆபீஸ் இருக்கப்பட்ட காயத்துக்கு பச்சனை எடுத்துட்டு வரதுக்குள்ள இடுப்பு பிடிக்க வைத்தியம் நடக்குதியா? பிடிச்சிட்டு போக நல்ல சந்தர்ப்பம். நீ போய் யாரு வராங்களான்னு பாத்துக்க. இங்க எத்தனை பேர் இருக்காங்க நோட்டம் பார்த்துட்டு வந்துடுறேன். மேடத்திட்ட சொல்லி இன்னைக்கு நைட் அட்டாக் பண்ணிடலாம்.
நாங்க போலீஸுங்க. போலீஸா? நான் ஒண்ணும் பண்ணலைங்க. ஆமா, ஆமா. 16 பேரை தீ வச்சு கொளுத்தனவனை கண்டுபிடிக்க துப்பு இல்ல. துப்பாக்கிய ஏந்திட்டு வந்துட்டீங்களா ஒரு அப்பாவிய கொலை பண்றதுக்கு? 16ஓட 18 தீ வச்சு கொளுத்துங்க, சாவுங்கடா. சுட்டுக் கொள்ள வந்த பாவிங்கள உயிரோட விடவே கூடாது. யார் இவங்களா பாவிங்க? 16 பேரை தீ வச்சு கொள்ளதா என் மேல அநியாயமா பழிய போட்டு என்ன போலீஸ புடிச்சு கொடுத்தானே, அந்த பாவி என்ன பண்ணீங்க? முதல்ல இவங்களை அவுத்து விடுங்க. அவனை நாட்டுல நல்லவனா நடமாட விட்டுட்டு கடமையை செய்ய வந்த இந்த போலீஸ்காரங்களை எதுக்கு பழிவாங்க துடிக்கிறீங்க? களை எடுக்கிறதுக்கு பதிலா வேலி அழிக்க பார்க்காதீங்க. நீங்க போங்க. கொஞ்சம் நில்லுங்க. இத பாருங்க, தூக்கு மேடைக்கு பயந்து நான் ஒண்ணு தப்பிச்சு வரல. அந்த மந்திரிய கொன்னுட்டு சந்தோஷமா சாவை ஏத்துக்கிறதுக்கு நான் வருவேன். உங்களை அனுப்பி வச்சவங்க கிட்ட போய் சொல்லுங்க. வரேன். போட்டோவா? போட்டோ எடுத்து ஆர்ஸ் கொஞ்சம் பாட்டி சொல்லுவாங்கய்யா. என் காசு கொடு, நான் புற வந்து அடிக்கிறேன். பாதி சுத்தினி இல்ல, பாதி காசு தான் தருவேன். என்ன பாதி காசா? மிச்ச காசுக்கு மீசை அடியால வச்சு வா. சீக்கிரம் எடு, காசு எடு. போமா. டீச்சர் பொண்ணு இருக்கிறத நம்ம கிட்ட தான் சார். வாங்க சார், வாங்க சார். நீங்களா பண்றீங்க சார், நீங்களா பண்றீங்க சார். கார்ல போலாம். நீ எங்க வந்த? நான் போட்டோ எடுக்க வந்தேன். நீ வா போலாம். போட்டோ எடுத்தா ஆயுசு கொஞ்சம் பாட்டி சொல்லுவா. பாட்டி அப்படியே சொன்னாங்க. வா, 2 பேரும் சேர்ந்து நேரா சொர்க்கத்துக்கு போயிடலாம். நீ வா உள்ள. இல்லையா? ஐயோ உள்ள வடவா. போட்டோவா எடுக்கிற? போட்டோ ரொம்ப அழகா இருக்கு. அடிக்காம. ஒரு அழகு. இதுல ஏன் மூஞ்சிய போட்டோவா எடுக்கிற? ஐயோ வேண்டாம், யாராவது பார்க்க போறாங்க. சொன்னா கேளையா? ஐயோ முட்டையா? போய் அடியா. ஐயோ 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 வர. சரிம்மா, லைட்ல சரிம்மா. வேண்டாயா? மேடம், கிராமே பயந்து போய் கிடக்குங்க. யார் முகத்தை பார்த்தாலும் சவக்கலை, தெருவெல்லாம் அழுக சத்தம். அவங்க விட்ட கண்ணீர்ல அடுப்பே அவிஞ்சு போச்சு. இப்ப யார் வீட்டுமே அடுப்பே எரியலைங்க. குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? துவண்டு போன குழந்தைகளை பார்த்தா பசியில கிடக்குதா இல்ல பொணமா கிடக்குதானே தெரியல மேடம். அந்த படுவாய் இப்ப என்னடா கையில துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு புலி மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்கான் மேடம். ஊர்க்காரங்களை யாரையாவது பாத்தீங்களா? உங்ககிட்ட பேசுறாங்களா? வெறும் பேச்சு மட்டுமா? அடேங்க அப்பா, அவங்க கொடுத்த மரியாதை என்ன, உபசரிப்பு என்ன? வேண்டாம் வேண்டாங்க, பிச்சுட்டாங்கல்ல. ஆமா, விருந்து விருந்து. உடம்பெல்லாம் வலியா இருக்கும், போய் ரெஸ்ட் எடுங்க. வந்துட்டேன்டா ராசா, வேண்டாண்டா வேண்டாண்டா. தோ பாருடா, என்னடா ராசா பசிக்குதா? அம்மாடா கண்ணவாடா. ஆடி காத்தடிச்சு அண்ணி பறந்தாச்சு, அப்பசி மழை அடிச்சு யாரும் நிறைஞ்சாச்சு. யாரடிச்சு நீ அழுத தங்கமே கண்ணுற?
ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு இப்படி ஓடி வர? விலைக்கா? விலைக்கெல்லாம் வாங்க மாட்டேன், நன்கொடை தான். நன்கொடை? அது கோயில் நன்கொடைக்காக என்ன துரத்துறாங்க, நான் இல்லைன்னு சொல்லி சமாளிங்க. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கப்பா. என்ன விஷயம்? பக்கம் வந்தாளா சார்? அப்படி யாரும் வரலையேங்க. கோயில் தர்மாசா வீட்டுல இந்த சுழி சங்க யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு வந்துட்டா சார். சுழி சங்கா? அப்படின்னா பலம்பரி சங்கோட வசதி சார் சுழி சங்க. ஆஹா. பிறக்கிற குழந்தைக்கு முத சுழி சங்கல பால் கொடுத்தா நோய் நொடி இல்லாம 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அது எப்படி தூக்கிட்டு வந்துட்டா? ஓஹோ, அப்படியா விஷயம்? அப்ப கண்டிப்பா தேடணும், போய் தேடி பாருங்க. தெரியாத பாப்பா உள்ள வச்சு போட்டாலாம் தாப்பா. நீ எதுக்காக இந்த சங்கம் திருடிட்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்கா? உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு பால் ஊத்துறதுக்கு. ஐயா, 1ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிறதுக்குள்ள 5ஆம் கிளாஸ் போறதுக்கு ஆசை பாரு. எது 1ஆம் கிளாஸ்? பரிசுண்டா. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே த்வஞ்சேவ சரதாம் சதம். பரிசம் போட வரலாமா? பரிசு ஒண்ணு தரலாமா? பரிசம் போட வரலாமா? பரிசு ஒண்ணு தரலாமா? வருஷம் போச்சு வருத்தமாச்சு, வயசு பொண்ண தனியே விடலாமா? பரிசம் போட வரலாமா? பரிசு ஒண்ணு தரலாமா? ஈருடனாய் பார்த்திருந்தோம் காதலுக்கு தூதுவிட்டு, ஓருடனாய் சேர்ந்திருப்போம் கல்யாண காரந்தொட்டு. ஈருடனாய் பார்த்திருந்தோம் காதலுக்கு தூதுவிட்டு, ஓருடனாய் சேர்ந்திருப்போம் கல்யாண காரந்தொட்டு. போட்ட ஆசைக்கெல்லாம் அரங்கேற்றமாகட்டும், அரங்கேற்றம் ஆவதெல்லாம் அந்தரங்கமாகட்டும்.
தொடரடிக்க பயிர்களா தொழில மாத்திருப்பாங்க ஐயா. அந்த பவானி மேல ஆக்ஷன் எடுக்க தைரியம் உள்ள பயிர்களா தேசிய எதுக்கு இருக்கணும்? டிஏஜி குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்துனதுனால தான் பவானி மேல ஆக்ஷன் எடுக்காம போயிட்டாரு. அவன் போனா போகட்டியா, அவனுக்கு மேல இருக்கிற நடவடிக்கை எடுக்க மாதிரி பண்ற. என்ன தொண்டர்கள் ரத்தம் சிந்துவாங்களேன்னு பாக்குறேன். வணக்கம். அப்படி பாக்குறேன். நம்ம கட்சி தொண்டர் தமிழ் முத்து இவரோட கல்யாணத்துக்கு உங்களால நேர்ல போக முடியலையோன்னு, அதனால அவரே புது சம்சாரத்தை அழிச்சுட்டு மாலையும் கழுத்துமா உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கார். வந்துட்டியோன்னு விழியான் காலில் தீர்க்க சொன்னங்களே யாருமா? ஓ நம்ம தொண்டர்கள் தளபதி தமிழ் முத்துவானி நல்லா இருப்பா, நல்லா இருமா. நான் உன்ன ஒரு மறியல் போராட்டத்துக்கு தலைமை தாங்க அனுப்ப சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்படி மனக்கோலத்தோட வந்து நிக்கிறியப்பா. ஆனா எடுங்க தலைவரே, மறியல் போராட்டத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் மனைவி முகத்திலே முழிப்பேன். உங்களுக்காக உயிரே போனாலும் அதை நான் பெருமையா நினைக்கிறேன் தலைவரே. உயிரெல்லாம் விட வேண்டியிருக்காது. உயிரோட போற மாதிரி உடம்பெல்லாம் பெட்ரோல் ஊத்திட்டு சும்மா பாவலா மட்டும் காட்டுவேன். அதுக்குள்ள போராட்டம் முடிஞ்சு போயிடும். அப்புறமா நீ ஆத்துக்கு போய் நிம்மதியா சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். ஆமா, என்ன போராட்டம்னு தெரியுமா? என்ன போராட்டங்கிறது அவசியம் இல்ல. எங்க போராட்டம் சொல்லுங்க. எங்க தலைவருக்காக நான் களத்துல குதிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். இவனோட திருத்தவே முடியாது. செக்ரட்டரி, தம்பி தமிழ் முத்தோட போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு மொத்த தொண்டர்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். வாங்க வாங்க, இனிமே உனக்கு ஒளிமயமான எதிர்காலம் தான். சப் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். அவன் பெட்ரோல் ஊத்திட்டு பாவலா மட்டும்தான் காட்டுவான். நீ மத்த வேலை காட்டிடு. சரி சார். எப்படி ஒரு கலவரம் பெருசாகணும், பவானி மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்க போறீங்க? எங்க தலைவரை கொல்ல வந்த கொலைகாரனை பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைக்க போறோம். அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். இப்படி நாங்க இருக்கோம் சொல்லி சொல்லி தான் எத்தனை தலைவர்களை எவ்வளவு அமைச்சு வச்சீங்க? எங்க தலைவரை உங்களை நம்பி பலி கொடுக்க தயாரா இல்ல. திரும்பி போ. நிறுத்துங்க. அங்க ஊருக்குள்ள என்ன நடக்குது நீங்க யாருக்கா தெரியுமா? தெரியுமா? கொஞ்சம் அவசரப்பட்டாலும் போதும். ஏற்கனவே கஞ்சிக்கு இல்லாம செத்துட்டு இருக்கிற பிஞ்சு குழந்தைங்க 30 பேரையும் சுட்டு சுண்ணாம்பாக்கி சூறாடு காமிச்சிடுவான். மந்திரி மேல பாசம் உள்ளவங்க, மந்திரி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவர் வீட்டுக்கு போய் அங்க பாதுகாப்பு இல்லைங்க. இப்படி கூட்டம் சேர்ந்துகிட்டு இங்க வந்து வெட்டி குச்சல் போடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். நாங்க ஒண்ணு வெட்டி குச்சல் போடுற கூட்டம் இல்ல. எங்க தலைவருக்காக தீ குளிச்சு உயிர் தியாகம் செய்ய தயாரா வந்த கூட்டம். குடுறா பெட்ரோல. தலைவர் மாசுராமணி, தலைவர் மாசுராமணி, தலைவர் மாசுராமணி. இப்படி தியாகம்ன்ற பேர்ல தீ குளிக்க முட்டாள்ல இருக்கிறதுனாலதான் தலைவங்க பேர்ல தற்கொலை எல்லாம் நாட்டு ஆடத்துக்கு போட்டி போடுறானுங்க. யார பார்த்து தற்கூறிங்கிற? கோடிக்கணக்கான ஜனங்களை படிக்க வைக்கிற கல்வி மந்திரியே கோயில் கட்டி கும்பிட வேண்டிய எங்க தலைவனை கேவலமா பேசின உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம விட மாட்டோம். என்ன முடிவோட வந்திருந்தாலும் பொறுமையோட இருக்க வேண்டியது நாம தான். பொறுமையா இருந்ததுனாலதான் போலீஸ்காரங்களும் இப்படி அடிபடுறாங்க. அடிபட்டாலும் வெட்டுப்பட்டாலும் அவங்க எல்லாம் மந்திரிக்க வேண்டியவங்க. அவசரப்பட்டா பின்னால நாம தான் அவதிப்படணும். போய் எப்படியாவது போய் சமாதானப்படுத்துங்க. கண்ணி போக கொண்டு வீட்டு கூட கலந்து போக வைக்க முடியல. என்னது துப்பாக்கி சூடு நடத்த போறீங்களா? ஐயோ, இது ஆளுங்கட்சிக்காரங்க நடத்த போராட்டமா? இது அமைதியா நடந்தா தான் நம்ம ரிப்போர்ட் எழுதி ஆகணும். எப்படியாவது போய் சமாதானப்படுத்த வழி பாருங்க. துப்பாக்கி சூடு நடத்த முடியாது. நான் வரேன். என்னாச்சு மேடம்? அங்க கண்ட்ரோல் பண்ண முடியல மேடம். கண்ணா பின்னு வெட்டானுங்க. சாரி.
இவங்க எல்லாம் ரொம்ப வேண்டியவங்க. அவசரப்பட்ட பின்னால நாம தான் ரொம்ப அவசரப்படணும். இப்ப நான் உயிரோட வீடு போய் சேரணுமா? சுட்டு தள்ளுவதை காட்டு போறாங்களே. ஆளுங்கட்சிக்காரங்க நடத்துற போராட்டம் சரிது. அமைதியா நடந்ததுன்னா ரிப்போர்ட் எழுதுறோம். நீங்க தான் சார் சொன்னீங்க துப்பாக்கி சூடெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு. சமாதானமா ஏதாவது பேசி நானே அவங்கள. ஐயோ கலெக்டர் கூட பார்க்காம என் மேல கல்ல வீசுறானுங்க. இப்ப போய் என்ன பஞ்சாயத்து பேச சொல்றீங்க? சுட்டு தள்ளு, ஃபயர். குட் மார்னிங் சார். வணக்கம். ஐயா என் புருஷனாரியா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. திருமண வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடியே எரிஞ்சு போன தியாகி தமிழ்முத்து. அவன் குடும்பத்துல யாரும் கடைசி வரைக்கும் கண்ணீர் சிந்தாம காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருங்கோ. உங்க பொண்ணுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுவார். போங்க, புறப்படுங்க. அழுகாதீங்க. இவங்கெல்லாம் அகிம்சைக்காக போராடி இருக்காங்க. சத்தியம் ஜெயிக்கிறதுக்காக போராடி இருக்காங்க. என்னுடைய தொண்டர்கள் பட்ட அடி என்னோட இதயத்தில் பட்ட அடி மாதிரி. இந்தாங்க போட்டோகிராஃபர் பின்னால எதையா அடிச்சுக்கிட்டு இருக்கிற முன்னால வந்து எடியா. மந்திரிக்கு எவ்வளவு பெரிய மனசுன்னு அப்பதான் மக்களுக்கு தெரியும். இப்ப கொடுங்க டாக்டர் அம்மா. பேப்பர்ல போடுற கணக்க சொல்லாதீங்க. நிஜமா செத்தவாளுடைய கணக்க சொல்லுங்க. அப்பதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். என்னையா டிஐஜி உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் அமைதியான முறையில் எங்க தொண்டர்கள் போராடிக்கிறாங்க. எப்படியா துப்பாக்கி சூடல நடத்துனீங்க? ஆளுங்கட்சிங்க மரியாதை கொஞ்சம் கூட எல்லாம் போச்சியா? பொதுமக்கள் உயிரின பொறிகள மாதிரி அவ்வளவு லேசா போச்சு உங்களுக்கு? இல்ல சார், லாரியில் வந்த தொண்டர்கள் வன்முறையில இறங்கி போலீஸ்காரங்க ஊருக்கு ஆபத்து உண்டாக்கிருக்காங்க. அதனாலதான் துப்பாக்கி சூடு நடத்துறதா பவானி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பொய், அதெல்லாம் சுத்த பொய்யா. முதல்ல அந்த டிஎஸ்பி டிஸ்மிஸ் பண்ணு. 4 பேர் சுத்துக்கிறாங்க. சான்ஸே இல்ல சார். டிஸ்மிஸ் பண்றதா இருந்தா கலெக்டர் தான் பண்ணணும். கலெக்டர் ஃபயரிங் ஆர்டர் கொடுத்த பிறகுதான் பவானி ஷூட் பண்ணிருக்கான். இனிமே அதிகாரிகள் நம்ம பிரயோஜனம் இல்ல. போய் வீட்டுல வேலையாவது இருந்தா பாரு. என்ன இது? ஆஞ்சநேயர் நெத்திக்கு போட்டு வைக்காம வாழை சுத்தி போட்டு வச்சிட்டு இருக்கிற. கோலம் போட போறியா? ஐயோ, அப்படி விளையாட்டுத்தனமெல்லாம் பேசக்கூடாது. இது நிவர்த்தி ஆஞ்சநேயர். மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வாழை சுத்தி தினம் போட்டு வைக்கணும். வால் முடியும் போது நினைச்சதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சரி, நீ என்ன வேண்டிட்டு போட்டு வைக்கிற? சாந்தி முகூர்த்தத்துல நடந்த சமாச்சாரத்தை சொன்னாலும் சொல்லலாம். ஆனா சாமி கிட்ட வேண்டது மட்டும் சொல்லவே கூடாது. அது பலிக்கவே பலிக்காது. மாமா, எங்க அப்பா இவங்க அப்பாலாம் எங்க போயிருக்காரு மாமா? மாமா, எங்க அப்பா எங்க போயிருக்காரு? இல்லாத அப்பாவை நான் எங்கன்னு காட்டுவேன். கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. சரி வாங்கடா, கோயில்ல போய் தேடி பாப்போம். மனசுக்கு பிடிச்சவன் கையாலே தாலி வாங்கணும்னு என் பேத்தி பொட்டு வச்சா. 16 குடும்பத்தை அடிச்சவனை பழி வாங்கணும்னு இந்த பாட்டி பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, குழந்தைங்க ஓட்டப்படத்துல போயிட்டு இருக்காங்க. யாராவது காப்பாத்துங்களேன்.
ஒண்ணும் ஆகல. நல்ல நேரத்துல ஆபீஸ்ல ஐயா காப்பாத்திட்டாரு. ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா. எதுக்கு ஏன் காப்பாத்துறீங்க? 16 பேரை கொண்ட அந்த பாவி ஒண்ணு பண்ணாம ஒரு பாவம் அறியாத பாவியை பழிவாங்க நினைச்சது. அந்த சாமிக்கு கூட நாங்க வாழ்ந்து முடியல. எதுக்கு ஏன் காப்பாத்துறீங்க? அக்கிரமக்கார பாவி அரசாங்கம் அசைக்க முடியாது, ஆண்டவனும் புடுங்க முடியாது. இப்படியே குடும்பமா செத்து ஒழிய வேண்டியதான் தம்பி. பொம்மண்ணா, இனிமேல் இந்த கிராமத்துல நான் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. உடனே நான் போகணும். அந்த மந்திரி சாகணும். அக்கறையில போலீஸ் காவல் பலமா இருக்கு. வரவங்க போறவங்களை எல்லாம் கடுமையா சோதனை பண்ணி தான் அனுப்புறாங்க. அவசரப்பட்ட ஆபத்துல மாட்டிக்கிட்டா அப்புறம் எங்களுக்கு வேற யாரு இருக்கா? நான் மாட்டிக்கிறத பத்தி கவலைப்படல. அவசரமா போயாகணும். பக்கத்து ஊர்ல இருந்து கூத்தாடுறவங்களை கூட்டிட்டு வாங்க. கூத்து முடிஞ்சு போகும்போது அதுல ஒரு ஆள் இங்க தங்க வச்சுட்டு அதுக்கு பதிலா நான் போயிடுறேன். பரிசல்காரன் நாடி முத்துவ கூத்து முடிகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க. யாரே நீங்க? எங்க போறீங்க? அது பக்கத்து கிராமத்திலிருந்து கூத்தாடுவதற்காக அழைத்து கொண்டு போகிறேன். நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். என்னை தவிர 4 பேர்கள். இதே 4 பேர்கள் தான் நாளைக்கும் திரும்பி வருவார்கள். சுத்தமான தமிழ்ல பேசும்போதே நீ சுத்தமான ஆளுன்னு தெரியுதே, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு முடி முடிக்கிற? என்னவோ பாலாவுடைய கையால் மாதிரி. ஆமா, ஒரிஜினல் பொம்பளை ஒருத்தையும் கிடைக்கலையா? இதை கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? அது என்ன இப்படி சொல்றீங்க? ஒரிஜினல் கூட்டு போற ஊர் பெரியவங்க கட்டுருவாங்கல்ல, அதான் என்ன கூட்டு போறாங்க சொல்லுவையா? ஐயன் நீர் தொண்டைதானே வித்தியாசம். தொழில் திறமை அருமை. சரி சரி, போய் சந்தோஷமா கூத்தாடிட்டு திரும்பி வரும்போது இதே 4 பேர் தான் வரணும். போங்க. கிணறு தாண்டியாச்சு. நமஸ்காரம்மா. நீங்கெல்லாம் யாரு? என்னை பற்றி தெரியாதவர்கள் இந்த மாவட்டத்திலே இருக்க முடியாது. நான் தான் பொம்மண்ணா, மங்களப்பட்டி, ஐயாச்சாமி ஆர்மணிப்பட்டி, தங்கராசு தபேலா, கருவாயன் கள்ளப்பாட்டு, காமாட்சி ஸ்ரீபாட்டு. நாங்கள் கூட்டு கலைஞர்கள். எதுக்காக போறீங்க? திருவிழாவிலே கூத்தாடுவதற்கு தான். திருவிழாவா? அப்போ ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் இல்ல? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஊரே அமர்க்கப்படும். கூத்துக்கு வயசானவங்க எல்லாம் வருவாங்களா? ஆரம்பம் முதல் கடைசி வரை அனுபவித்து ரசிக்கும் பருவமே 50க்கு மேல் தானே. கண்டிப்பாக வருவார்கள். ராத்திரி நேரமாச்சே, பொம்பளைங்க கூட கூத்துக்கு வருவாங்களா? அர்த்தராத்திரியில் தான் ஆண்களை விட பெண்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பார்கள். விடிய விடிய ரசிப்பார்கள். குழந்தைங்க எல்லாம் கூட வருவாங்களா? வீடு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் வீடு என்று ஒரே மாதிரி வளரும் குழந்தைகளுக்கு இந்த விடுமுறை நாள் திருவிழா தானே பொழுதுபோக்கு. விடுமுறையா? ஆமா, பொம்மண்ணா, கூத்துக்கு பாலா வருவானா? அவன் இவன் என்று ஏகவசனத்தில் பேச வேண்டாம். அவர் வருவாரா என்று கேளுங்கள். பாலா இல்லாமல் திருவிழாவா? கூத்துக்கு நாயகனே அவர்தானே. இந்த கூத்து முடியும் போது கூத்து முடியும் போது அந்த நாடிமுத்து பரிசல்ல அந்த பாலா குழந்தைகளை புடிச்சு வச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதுதான் திருவிழா கூத்துன்னு கொண்டாடுவீங்களா? நம்ப சொல்றிய? இது வரைக்கும் நம்புறதே என்னோட முட்டாள்தான். மணி மேடம், இவங்களோட நீயும் போற. கூத்து முடிஞ்சாதானே பாலா தப்பிச்சு போவான். கூத்து முடியாம நீ பாத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த ஆள் பாலா கிட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் சரி சுட்டு. இந்த ஆளையா? இல்ல, பாலாவை. திகழத்தின முறைந்த வாசனை மிகு மகிழ சுகீர் தொண்டர் நேசனை திருமுத்திலகு கங்கை வரைய புகழ் மிகுந்து திகழத்தின முறைந்த வாசனை மிகு மகிழ சுகீர் தொண்டர் நேசனை பல தீய பாதகக்காரராகிய சூழல் யாவரும் அளவை செய்த சிகரக்கீரை விளர்ந்த வேலனை யுவை தகர குழல்கள் வஞ்சி பாலனை வேடவர் கூட்டம் வந்தோம் ஐயா, வேடவர் கூட்டம் வந்தோம்.
கூறுதை ஏறே வெங்க கிடைக்கும் என்று வெள்ள கூறுதை ஏறே வெங்க கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா வேடவர் கூட்டம் வந்தோம் சபைக்கு என்று தந்தோம் வந்தானம் நன்று வந்தோம் சபைக்கு என்று தந்தோம் வந்தானம் நன்று வெள்ள கூறுதை ஏறி வெங்க கிடைக்கும் என்று வெள்ள கூறுதை ஏறி வெங்க கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தேனே வந்தேனே வேலையை தாண்டிய வெளி வரும் வேலை ஆஹா ஆஹா வந்த வேடவர் ஓடுவார் ஆளுக்கு ஒரு மூளை வேலையை தாண்டிய வெளி வரும் வேலை ஆஹா ஆஹா வந்த வேடவர் ஓடுவார் ஆளுக்கு ஒரு மூளை எட்டு திசையிலும் எல்லை நடுகிலும் எங்கு தேடினாலும் உங்களை ஐத்திடுக்கு தப்பிடும் வேங்கை நரம்மா மல்லுக்கு நிற்கிற வீரன் யாரம்மா வேலையை தாண்டிய வெள்ளி வரும் வேலை ஆஹா ஆஹா அந்த வேடவர் ஓடுவர் ஆளுக்கு ஒரு மூளை இந்த ஆண் பிள்ளைகளை இப்படி தாண்டி அன்னபூரணி சின்னதை பெருசா ஆக்கிடுவாங்க வீர தீர சூர யானை புலி சிங்கத்தை மண்ணில விழ வச்சேன்னு பெருசா சொல்லிட்டு குப்புற படுத்துக்கிட்டு என்னடி பண்றாரு குழி பறிச்சுக்கிட்டு இருக்காடியாக்கா கடப்பாறை இல்லாம எதுக்குடி எதுக்கா நம்ம வேங்கராசாவ அந்த குழியில விழ வைக்கத்தான் இந்த மூஞ்சியா பூனை ஒன்றை கண்டாரம்மா புலி என்று பதுங்கிக் கொண்டார் யானை ஒன்றை கண்டாரம்மா எவன் என்று பயந்து நின்றார் நாய் ஒன்றை கண்டாரம்மா நரி என்று பாய்ந்து சென்றார் பேய் என்று சொன்னேனம்மா நோய் கொண்டு படுத்து விட்டார் வேங்கை வந்து நேரில் நின்றால் ஐயோ பாவம் வேட்டைக்காரன் என்ன செய்வான் வேங்கை வந்து நேரில் நின்றால் ஐயோ பாவம் வேட்டைக்காரன் என்ன செய்வான் வாழிய செந்தமிழ் பாடன தமிழர் வாழிய போருதையரே வெங்க கிடைக்கும் என்று வெள்ள போருதையரே வெங்க கிடைக்கும் என்று வேடவர் கூட்டம் வந்தோம் வந்தோம் ஐயா செந்தமிழ் பாடன தமிழர் வெள்ள போருதையரே வெங்க கிடைக்கும் என்று வெள்ள போருதையரே வெங்க கிடைக்கும் என்று வாழிய செந்தமிழ் பாடன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வெள்ள போருதையே மேடம் கூத்து முடியறதுக்கு முன்னாடி பாலா தப்பிச்சிட்டா மேடம் நாம வர விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கரையில காவலை அதிகப்படுத்த சொல்லுங்க ஒரு துரும்பு கூட கிராமத்தை விட்டு வெளியே போகாம பாத்துக்கங்க பாலகிருஷ்ணன் கடைசியா எச்சரிக்கிற சரணடைகிறது தவிர வேற வழி இல்ல குழந்தைங்களை அடிச்சு வச்சது பொய்ன்னு தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக இந்த ஊர்க்காரங்களே உதவி செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் கூட உயிருக்கு பயப்படாம வந்திருக்க சிலரை சில காலம் தான் ஏமாத்த முடியும் எல்லாரையும் எல்லா காலத்திலும் ஏமாத்த முடியாது குற்றவாளிக்கு மட்டும் தண்டனை சட்டம் இல்ல குற்றவாளிக்கு உதவி செய்யறவங்களும் தண்டனையில இருந்து தப்ப முடியாது போலீஸோட பொறுமையை ஏமாடித்தனம்னு நினைச்சு குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுக்கறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க உயிருக்கும் உடமைக்கும் நான் உத்தரவாதம் இல்ல மரியாதையா பாலாவை ஒப்படைச்சிடுங்க எங்க இருந்து வரீங்க? நான் எங்கேயும் போகல மேடம், இங்கதான் இருக்கேன். இல்ல, நேத்து ராத்திரி கூத்துக்காரங்களோட பேசிட்டு இருக்கும் போதுதான் கடைசியா உங்களை பார்த்தேன்.
இது வரைக்கும் என் கண்ணிலேயே படல. எங்க போயிருந்தீங்க? 3 நாளா வயிறு சரியில்லை, அப்படியே ஆத்து பக்கம் போயிட்டு வரலாம்னு. போய் சொல்லாதீங்க. சட்டத்துக்கும் சமுதாயத்துக்கும் பாதுகாவல நான் இருப்பேன்னு சத்திய பிரமாணம் பண்ணி தானே காக்கி சட்டையை கையில தொட்டீங்க. இப்ப யார பாதுகாத்துட்டு வரீங்க? உங்க மேல எப்படி சந்தேகம் வந்ததுன்னு கேக்குறீங்களா மிஸ்டர் சிவசுப்பிரமணியம்? குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னது, அறிவாளோட தப்பிச்சு போன பாலா துப்பாக்கியோட இருக்கான்னு சொன்னது, நேத்துல இருந்து நீங்க காணாம போனது, போலீஸ் வர்றாங்கன்னு தெரிஞ்சு பாலா தப்பிச்சு போனது, இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா காட்டி கொடுத்தது நீங்க தான் ஒரு சின்ன சந்தேகம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிற மாதிரிதான் நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்றத. சொல்லுங்க. நான் துரோகம் பண்ணல மேடம். மனுஷன் அப்புறம் தான் நன்றி விசுவாசம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ்காரனுக்கு நன்றி விசுவாசமே இருக்க கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். கொலை செய்ய வந்தவனை மன்னிச்சு விடுறவன் குற்றவாளியா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நான் பாலாவுக்கு உதவி பண்ணிட்டேன் மேடம். பாலா ரொம்ப நல்லவன் மேடம். என்னோட உயிரை காப்பாற்றுற பாலாவுக்கு உதவி செஞ்சு மனிதாபிமானத்தை காப்பாத்திட்டேன். இந்த காக்கி சட்டையோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக எனக்கு நானே தீர்ப்பு கொடுத்துக்கிறேன். ஒரு நல்லவனுக்கு உதவி செய்யறவங்க மனோபாவத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் இங்க யாருக்கும் இல்ல. வாராங்க. எதுக்கு வந்திருக்க? நீயே கண்டுபிடி. தெரியாது. இந்தம்மா, ராத்திரி வந்த பொண்ணு இது வரைக்கும் சாப்பிடாம சுத்திட்டு இருக்க. ஒரு வாய் தின்னு போட்டு போய் தேடு. மேடம், ஒரு நல்லவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஐபிஎஸ் படிச்சுட்டு இருந்தீங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. பாலா எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டார். மேடம், நீங்க உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து? கடமைக்காக காக்கி சட்டை போட்டிருந்தாலும் உள்ள இருக்கிறது ஒரு பொண்ணு மனசான அந்த நம்பிக்கையில கேக்குறேன். 16 பேரை தீ வச்சு எரிச்சு கொலை பண்ண ஒருத்தனை அதே ஊர்க்காரங்க ஆதரவு தந்து பாதுகாத்து வச்சிருந்ததா உங்க சர்வீஸ்ல பார்த்ததுண்டா? குற்றவாளியை கைது செய்ய வேண்டிய போலீஸ்காரரு அவரை காப்பாத்துறதுக்காக தற்கொலை செஞ்சுக்கிட்டத கேள்விப்பட்டதுண்டா? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? பாலா குற்றவாளி இல்ல, சட்டத்தோட கண்களுக்கு குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காரு. இதெல்லாம் சொல்றதுக்கு இது யாருன்னு கேக்குறீங்களா? அவர் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு நானும் ஒரு காரணம். பாலா உனக்கு எத்தனை நாளா தெரியும்? அவர் இந்த ஊருக்கு பிடபிள்யூடி ஆபீசரா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாரு. இந்த மங்களப்பட்டிக்காரிகளுக்கு 1000 தடவை படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாளுவ. ஏனாத்தா இப்படி வாய் நிறைய வெத்தலைய போட்டுக்கிட்டு பரிசலுக்கு வரக்கூடாதுன்னு தெரியாதா? துப்பி தொலை. யோ நாடி முத்து, யார் அது? பரிசல ஓட்டையா இருந்ததுன்னு சொன்னியே, சரி பண்ணிட்டியா? சந்தையில இருந்து என் பாட்டிக்கு சேலை வாங்கிட்டு போறேன், நான் ஞாபகம் இருக்கணும்ல.
இந்தா என்னோட டிக்கெட்டுக்கு காசு. என்ன இந்த நடைக்கு 10 பேர் சரியா போச்சு, அடுத்த நடைக்கு வரலாம். காசு நீயே வச்சிரு. தள்ளு தள்ளு. 1 2 3 4 5 6 7 8 9. யோ 9 பேர் தானே இருக்காங்க, என்ன ஏத்த கூடாதுன்னு பாக்குறியா? ஐயே, நீ உட்கார்றதுக்கு பரிசல் நானும் கொடுத்துல வச்சிருக்கணும். அப்போ ஆனா கௌரி, யாரோ ஊருக்கு புதுசா காசை கொடுத்துட்டு இந்த வந்தரேன்னு போயிருக்காரு. நானே இந்த வரக்கூடாது. அங்க பாரு. அது யாரியாது? 6 மாசத்து அழகு மகனே, அடிமடியில நீ உறங்கு. ஐயோ, 6 மாசத்துலயே இந்த உதைக்கிறானே. மருத்துவ வச்சிய பாக்க போலன்னா அந்த பரிசல்கார இடம் இல்லைன்னு ஏத்த மாட்டேங்கிறா. பாவி, புள்ள குட்டி பெத்திருந்தல்ல, இந்த புள்ள தாச்சியோட வருத்தம் தெரியும். யோ பரிசல்காரா, என்னை இக்கரையில தடுக்கி விட்டுட்டா போறேன், நீ அக்கறைக்கு போய் சேரவே மாட்டேன். என் பாவ பிடிச்சி பாதி வழியே போட்டுன்னு போயிடுவையா. நானும் அக்கறைக்கு தான் போகணும். ஏற்கனவே பரிசல் காட்ட காசு கொடுத்துருக்கேன். எனக்கு பதிலா நீங்க வேணா போங்க, நான் அடுத்த ட்ரிப்ல போய்க்கிறேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். அம்மா, புள்ள குட்டி பெத்தவங்க போல் இருக்கு, அத கேட்காமலே உதவி பண்றீங்க. வர ஒரு கண்ணாடிக்காரன் கண்ணாடிக்காரன். இப்ப என்ன சொல்ற? சும்மா வாய பழக்காத, பரிசுல உந்தி தள்ளு. இந்த பாரு கௌரி, அந்த ஆளு சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னு சொன்னல, அந்த ஆளுக்கு பதிலா தான் என்ன போ சொல்லிருக்காரியா? கேட்கணுமா? இரு. சார், கண்ணாடி சார், கொஞ்சம் இவருக்கு எடுத்து சொல்லுங்க சார். பரிசல்காரர, நான் தான் சொன்னேன், எனக்கு பதிலா அவங்கள கூட்டிட்டு போங்க. பாவம், கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா? வாய திறந்த வாடிப்பட்டி, வழக்குப்பட்டி, அம்மாப்பட்டி, அக்கரைப்பட்டி, கொண்டம்பட்டி, கொழுந்தம்பட்டி, எள்ளுப்பட்டி, எசக்கிப்பட்டின்னு 8 பட்டிய சிரிக்கிற மாதிரி பண்ணிவிட மாட்டேன். இந்தாமா, கொஞ்சம் நில்லுமா. எங்களை மிரட்டி மீன் பிடிக்க பாத்தில்ல, அந்த ஆளுக்கு தெரிஞ்சு வராரு பாரு. வந்து பகுத்த கிழிச்சு உள்ள இருக்கிறத பார்க்க போறாரு பாரு. சும்மாரியா? உங்க சுருக்கு பையன் விட்டுட்டு வந்துட்டீங்க. இந்தாமா, பார்த்து கூட்டு போங்க. நான் வரேம்மா. நாடிமுத்து, யாரு அது? இந்த ரவி, வரப்போற ஆபீசரு ஏன் வீடு காலி பண்ண லேட்டுன்னு உங்களுக்கு திட்ட போறாரு. பாவம், நான் தான் வீடு காலி பண்ண லேட்டுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டா வடிவேலு. அதுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? வீடு தரேன்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கர் தான் நாளை கடத்தி விட்டாரு. பிடபிள்யூடி ஆபீஸருக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல தனி வீடு கட்டி கொடுக்கற மாதிரி உங்கள மாதிரி டீச்சருக்கெல்லாம் குவார்ட் ஹவுஸ் கட்டி கொடுத்தா என்னங்கிற? இப்படி சட்டி பானை தூக்கிட்டு அலைய வேண்டி இருக்காதுல்ல? என்ன வடிவேலு, சௌக்கியமா? வாங்க சார், மணிமுத்தாரி டேம்ல ஒன்னா வேலை பார்க்கும்போது பார்த்தது. இப்ப எப்படி சார் இருக்கீங்க? வடிவேலு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இதுதான் சாரதா டீச்சர். இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க தான் இந்த வீட்டுல குடியிருந்தாங்க. இப்போ வண்டியில வேற வீடு கிடைக்கிறாலும் மணிக்கார் இந்த வீட்டுல இருக்கு சொன்னார். சாரி ஃபார் த டிலே. சொல்றேன், என் பேர் பாலகிருஷ்ணன். இதுக்கு முன்னாடி எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்து கிராமத்துல தான். வரேன் சார். இல்ல சார், மணிமுத்தாரி டேம்ல வேலை செய்யும் போது நீங்களே சமையல் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப எப்படி சம்சாரமெல்லாம் பின்னாடி வராங்கல்ல? இப்பவும் சொந்த சமையல் தான் வடிவேலு. அப்பா அம்மா இல்லாத அனாதைக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துருமா என்ன? உங்களுக்கு என்ன சார் குறைச்சல்? ராசா மாதிரி இருக்கீங்க. அரசாங்க உத்தியோகம் இருக்கு, அதுக்கேற்ற ஒசரமும் இருக்கு. ஊரை விட்டு போறதுக்குள்ள கெட்டி மேல கொட்டிடலாம் சார். அது வரைக்கும் எடுபடிக்கு சமையலுக்கு ஆள் வச்சுக்கலாம். ஐயோ, சமையலுக்கு மட்டும் ஆள் யோ வந்துட்டியா? ஏன் வாய்க்கா மெத்திரி வடிவேலு, இந்த வீட்டுக்கு கூட்டி வாரி கோலம் போட்டு தோச்சு காயப்பட ஆள் கேட்டாரு பாட்டி சொன்னா. எப்ப வர அந்த பிடி ஆபீசர்? பிடி ஆபீசரா? கிழிஞ்சது போ. பிடபிள்யூடி ஆபீசர். அது என்ன இளவோ, அந்த ஆள் எப்ப வரும்? வந்தாச்சு. எங்க இருக்காரு? உள்ளதா இருக்காரு. இந்த ஆளா? வாய அதிகமா திறந்த காங்கிரீட் போட்டு வாய அடைச்சு போடுவாரு, ஜாக்கிரதை. சர்க்கார் ஏமாந்து போய் சிமெண்ட் கொடுத்தா நீங்க வாய்க்கும் காங்கிரீட் போடுவீங்க, வாப்பாட்டி வீட்டுக்கும் காங்கிரீட் போட்டுருவீங்க. மூஞ்சியும் மண்டையும் பாரு. வடிவேலு, என்னையா போச்சலீங்க? யாரியா இது? அது இந்த கூட்டி பறிக்கு கோலம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னல சார், சமையலுக்கு சேர்த்தியா வச்சுக்கலாம். இந்த ஆளு தெரிஞ்சிருந்தா அந்த வீட்டுக்கே வந்திருக்க மாட்டேனே. ஏமா, உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துருக்கீங்களா? அது பாத்துருக்க முடியாது சார். பின்னால இருந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இந்த சுருக்கு பையன் எங்கேயோ பாத்துருக்கேன். சுருக்கு பையா? சந்தையில இருந்து அக்கா காரி வாங்கி அங்க கொடுத்தா அது நான் தெரியாது.
மெத்தனமா வச்சிட்டு ஒத்து வயசு பொண்ணு இப்படி தண்ணி படிக்குது ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. எங்க அக்காவை பாத்துருக்கறியா? ஆபீசர் கிட்ட காட்டி கொடுத்த எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த முத்து ரதம் ஒரு மூதேவியை நம்பி இன்னைக்கு முழுகாம இருக்க ஐயா. வீட்டுல உங்களை தவிர பெரியவங்க யாரும் இல்லையா? இருக்காங்களே, பாட்டி ஒருத்தி இருக்கா, பாவம் வாயில்லா போச்சு. யாரா இந்த கழுவிகளை வேலை கூப்பிட்டது? குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய குமரிகளா கூப்பிடுற? கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க, கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க. மந்தையில ஒரு கிழவி மனுஷதங்கு ஆகிருக்கா, லாலங்கடிலாங்கு அவனை திருப்பி போட்டு தாங்கு, ஏலேலங்கடிலாங்கு அட அப்படி போட்டு வாங்கு. கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க, கிழவி கிழவின்னு கேவலமா பேசாதீங்க. மந்தையில ஒரு கிழவி மறுசடங்கு ஆகிருக்கா, லாலங்கடிலாங்கு அவனை திருப்பி போட்டு தாங்கு, ஏலாலங்கடிலாங்கு அட அப்படி போட்டு வாங்கு. எகத்தாளமா பாட்டா பாடுற? குத்தக்காரங்கிட்ட சொல்லி கொடுக்கிற கூலிய குறைச்சிடுவேன், ஜாக்கிரதை. கிளப்பு ஊரா ஊரா தோட்டத்துல ஊரா ஊரா தோட்டத்துல ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டான வெள்ளரிக்கா, காசிக்கு 2 விக்க சொல்லி கடுதாசி போட்டான வெள்ளக்கார, கடுதாசி போட்டான வெள்ளக்கார, கடுதாசி போட்டான வெள்ளக்கார. என்னடா இந்த பாண்டரங்க இப்படி நடக்க விட்டான்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம நிலம் தான். இங்க என்ன ஃபேக்டரி வேணாலும் நீங்க கட்டலாம். யூ கட்டிங் எனி ஃபேக்டரி. இங்க இருந்து அந்த வாய்க்கால் தலைமுறை வரைக்கும் 50 ஏக்கரா நம்மளுதான். 50 ஏக்கரா. யோ வைர சொல்லியா? 500 ஏக்கர்ஸ். சொல்றேன் இருங்கோ, இவாளுக்கு ஃபேக்டரி கட்டுறதுக்கு 50 ஏக்கரா பத்தாதான், 500 ஏக்கரா வேணுங்க. அவ்வளவு நிலத்தையும் வாங்கணும்னா எக்கச்சக்கமா பணம் வேணுமே. பணம் கிடைக்குதுயா பணம். 2 பர்மிட் 3 கான்ட்ராக்ட் 4 பஸ் ரூட்டுன்னு கையெழுத்து போட்டா அவனால கட்டா பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு பொண்டாட்டியோட காலில் விழுந்து போட்டா எடுத்துட்டு போவானுங்க. அது முக்கியம் இல்லையா? என்ன மாதிரி மந்திரிகளுக்கு அந்த சாமியை விட உன்ன மாதிரி பிணாமி தான் முக்கியம். அதனால சின்ன வயசுல எங்க கூடவே சுத்திட்டு இருக்கிற அங்க இருக்கிற நிலமெல்லாம் உன் பேர்ல வாங்கதான் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? இப்ப விளைச்சல் அமோகமா இருக்கிற நிலைமையில நிலத்தை நமக்கு விலைக்கு விற்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. விளைச்சலை பத்தியோ விலைய பத்தியோ நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அந்த ஏரியாவுல நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் கைக்குள்ள போட்டுக்க. என் பேரு பாண்டரங்க. இருக்கிற மிராசிலேயே 1ஆம் நம்பர் மிராசு. ஆனா 2ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். ஆனா வியாபாரத்துல புலி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வாய்க்காலுக்கும் குறுக்கால ஒரு சின்ன ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீங்க பர்மிஷன் தரணும். அப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கு நான் உங்களுக்கு பணம் தருவேன். தம்பி 4 3 எவ்வளவு? 7. ஆனா நம்ம கணக்கு 4 3 6 தம்பி. அது தப்பு கணக்குங்க. அது பள்ளிக்கூடத்துல. எங்க கிட்ட 6ன்னு சொன்னதான் கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும். வசதி எப்படி? என் பேர் பாலகிருஷ்ணனுங்க. அனாதையிலேயே 1ஆம் நம்பர் அனாதைங்க. இன்ஜினியர் படிப்பு தான் படிச்சிருக்கேன். ஆனா முரட்டுத்தனத்துல புலிங்க. ஒண்ணு எவ்வளவுங்க? 2 நிமிஷத்துக்குள்ள இங்கிருந்து ஓடி போனா நல்லதுங்க. எப்படிங்க வசதி? தம்பி லட்சுமியோட வந்திருக்கிற, அலட்சியப்படுத்தாத, வாங்கிக்க. லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். அடிபட்டு சாகாத. மணவாள தோப்புக்குள்ளே அழுக்கு துணியெல்லாம் அப்படியே கிடக்குது, விறகு பழக்காம கிடக்குது, வீட்டு பக்கமே காணுமே. நான் வரல, நானே வீட்டுக்காரர் செய்ய சொல்லு. கூட மாட ஒத்தாசைக்கு கொழுந்தனாரும் இருக்காருல்ல. ஆனா அந்த பிடி ஆபீசர் பாவண்டி அக்கா தானே சமைச்சு தானே துவச்சி அப்புறம் வேலைக்கு போய் மாரடிச்சு. அதனால காலையில இருந்து பொழுது வரைக்கும் அங்கேயே வேலை சரியா இருக்கும். நான் வரல, தப்பா நினைச்சுக்காத. சாரி. அடியாத்தி.
என்னையா சேலையில கைமாறுது? அதுவா, டீச்சரம்மா வீடு மாத்திக்கிட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டான். அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அதுக்கு தொண்டைக்குழி தெரியற அளவுக்கு சிரிக்கமாக்கும் சேலையை வாங்கிட்டு போக வேண்டியதானே? சாரு, புத்த புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது, முத்துனதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி, வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்காய் வாங்கி. ஹாய் டீச்சரு, ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வார வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே, போலியா? ஓஹோ, பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போகும்போது போவீங்கல்ல. நான் வரேங்க. பாத்து சும்மா இங்கிலீஷ்ல பேச புத்திசாலி, தோல் வெள்ளையாத்தா அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க வடிவேலு. ரத்த சோகை நோய் இருந்தாலும் தோல் வெள்ளையாத்தா இருக்கும், அந்த வெள்ளை எலிக்கும் தோல் வெள்ளையாத்தா இருக்கும். உங்க ஆளுகிட்ட சொல்லி வை. பின்ன யார் அழக யார் புத்திசாலிங்கிற? எச பாட்டு விடுகதை பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும். அப்படியே போட்டாலும் அதை விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த ஆளுங்க என்ன பண்றாரு? ஐயா எழுதுறீங்க எழுதுறீங்க. இங்கேயும் வந்துட்டியா நீ? வராம நான் தான் சமையல்லாம் செய்யறேன், சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடுப்பாங்கரையில வந்து என்ன செய்றீங்க? நடங்க. நடங்க. தாங்க முடியலப்பா. ஏதோ விடுகதை சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு கேப்போம். சொல்றேன், ஆனா பாட்டாதான் சொல்லுவேன். சரி பாடு. கன்னிமையில் ஒண்ணு இங்கே கலங்கி நிற்குது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளா பயந்து நிற்குது தந்தானே. கன்னிமையில் ஒண்ணு இங்கே கலங்கி நிற்குது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளா பயந்து நிற்குது தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளித்த திருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளித்த திருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. வடிவேலு, என்ன வடிவேலு இது? 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஆத்து சத்தத்தை தவிர பேச்சு சத்தத்தையே காணாம. ஏதாவது வேண்டுதலையா இருக்குமுங்க. அந்த வேண்டுதலைய நம்ம தீர்த்து வச்சிருவோம். ஏங்க எல்லாரும் எங்க புறப்பட்டீங்க? சந்தைக்கு சார், சாமான்லாம் வாங்க போறோம் சார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார்? நான் வாங்கிட்டு வரேன் சார். கருப்பட்டி பணியாரம் அதெல்லாம் பழசுடி, புதுசா ஜீராவோட ஜிலேபி வாங்கிட்டு வரேன் சார். ஜிலேபி சிரிக்கி. ஏண்டி இப்படி ஆம்பளைன்னா அலையறீங்க? எவ்வளவு வாயை திறந்தீங்க, திறந்த வாயை மூட முடியாம பண்ணிடுவேன். என்ன எல்லாம் அடங்கி போச்சா? அடடா, இவங்க கிட்ட ஒரு பந்தயம் போட்டு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். பேச மாட்டேங்கிறாங்களே வடிவேலு. முதல்ல பரிசு என்னன்னு சொல்ல சுப்பாத்தா. பரிசு என்னன்னு கேக்குறீங்களா? பரிசு நான் தான். அதாவது நான் போடுற விடுகதைக்கு விட சொல்லிட்டா என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி வசதி? அடியே, அந்த ஆளோட தேக்கு மர தோல் அழகும் கரலா கட்ட கையழகும் பார்த்தா எப்படியோ கட்டிக்கணும் போல ஆசை இல்ல? ஆசை மட்டும் பத்தாது, விட சொல்றதுக்கு மண்டையில அறிவு வேணும் இல்லடி. மூடிட்டு உக்காரு. என்ன யோசிக்கிறீங்க? 2-3 பேர் விட சொன்னாலும் மிரண்டு போயிட மாட்டேன். நான் ரெடி. முதல்ல விடுகதை போட சொல்லு வடிவேலு. அம்மணிகளா, தாளத்தை கொஞ்சம் போடுங்க. சுந்தனா போட்டுறேன். கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்கிது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்கிது தந்தானே. கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்கிது தந்தானே, ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்கிது தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே, தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே. தந்தானே நான் போட்ட விடுகதைக்கு நான் தாண்டி விட சொல்லணும். நீங்க தண்ணிக்குள்ள போய் விடைய சொல்லுங்க. உங்கடி ஜிலேபி
நீச்சல் தெரியாது. ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாம போச்சு. ஏன்னா 5 பேரையும் அள்ளிட்டு வந்துருப்பேன். கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே தந்தானே தானா நானா தானன தானன தந்தானே கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே கன்னிமயில் ஒண்ணு இங்கே கலங்கி நிக்குது தந்தானே ஜாதிக்காய் மாதுளம் பயந்து நிக்குது தந்தானே ஜாதிக்கு மாதுளம் பயந்து நிக்குது தந்தானே பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே பூத்திருக்கும் பூசணி அன்று காத்திருக்கும் தந்தானே தாளிக்க இருமஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே தாளிக்கையில் மஞ்சள் எனக்கு வேணும் தந்தானே விடுகதைய பிரிச்சு பார்த்தா விடையும் புரியும் தந்தானே விடுகந்த பெண்ணின் மனசு அதுவே தெரியும் தந்தானே தந்தானே தானன தானே தானா தந்தானே தந்தானே தானன தானே தானா தந்தானே. நீங்க 2 பேரும் மனசார பழகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஆனா நான் வீடு வாங்குறதா இருந்தாலும் மாடு வாங்குறதா இருந்தாலும் விதைக்கிறதா இருந்தாலும்